அனைத்துலக ஈரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது வணக்கங்கள். அனைத்துலக ஈரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம். தாயகம், தமிழகம், சர்வதேசம் சார்ந்த அரசியல் நிலவரங்கள், மருத்துவம் என்று பல்வேறுபட்ட விடயங்களை காவி வரும் ஒரு தேசிய ஊடகம் ILC. இது அரசியல் களம். இன்று தாயகத்திலிருந்து இந்த அரசியல் களத்தில் எங்களுடன் இணைந்திருப்பவர் திருமிகு செல்வின் இரேனியஸ் மரியாம்பிள்ளை அவர்கள் இணைந்துள்ளார். இவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர். பல காலமாக தமிழர்கள் மத்தியிலே ஈழத்தமிழர்களின் சமூகம் சார்ந்த விடயங்களில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார். இப்போ சமீப காலத்தில் கூட நாங்கள் செல்வின் ஐயா சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அனுரகுமாரவனுடைய NPP அரசு அவருக்கு ஒரு பதவியை கொடுத்து உடனே அதை பறித்தெடுத்தார்கள். அது சம்பந்தமாக நாங்கள் இன்று பெரிய அளவில் அது பேசப்பட போவதில்லை. ஏனென்றால் அது ஏற்கனவே பல இணையதளங்களிலும் செல்வின் ஐயாவும் இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றார். நாங்கள் இதை இறுதியாக பார்ப்போம். இன்று நாங்கள் முக்கியமாக பேச உள்ள விடயம், தமிழ் மக்கள் பேரவை என்று ஒரு அமைப்பு சிவில் அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது. அன்றைய நாட்களே வடமாகாண சபை இருந்த பொழுது அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் சேர்ந்து உருவாக்கினார்கள். அந்த தமிழ் மக்கள் பேரவை தொடங்கிய வேகத்திலேயே காணாமல் போய்விட்டது. மொத்தம் அந்த ஈழத்தமிழர்களுடைய எங்களுடைய அரசியல் பரப்பிலே இந்த சிவில் அமைப்புகள், சிவில் சொசைட்டி ஃபோரம்ஸ் இயங்கக்கூடாது என்பதில் யாராவது கண்ணாக இருக்கின்றார்களா, அல்லது எங்களுடைய ஒற்றுமையின்மை தான் இதற்கு காரணமா என்று பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் இதிலே ஆலோசிக்கலாம். அந்த வகையிலே இப்ப கடந்த காலம் இறுதியாக இந்த பொது வேட்பாளர், அதாவது பொது கேண்டிடேட், ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர்கள் சார்பாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதாக முடிவெடுத்து பொது சபை ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த பொது சபை உருவாக்கி மிக குறுகிய காலத்திலேயே கிட்டத்தட்ட அந்த பொது வேட்பாளருக்கு 2,26,000 வாக்குகள் பெற்றது. இது ஓரளவுக்கு கணிசமான வெற்றியாகவும் சொல்லப்படுகின்றது. அதிலே மாற்று கருத்து இல்லை. இங்குள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த பொதுச்சபை உருவாக்கி அந்த வீச்சிலேயே அந்த பொதுச்சபை காணாமல் போய்விட்டது. இதை நாங்கள் எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால், ஒரு தேர் திருவிழாக்கு ஒரு 10 நாள் 15 நாள் தேர் திருவிழாவை கொண்டாடிவிட்டு தேர் இழுத்த பிறகு தேரை கொண்டு தேர் முட்டிக்குள் விடுவது போன்று ஒரு செயற்பாட்டாளர் சொன்னார். நாங்கள் தேரை கொண்டே தேர் முட்டிக்குள் விட்டு விட்டோம், இனி அடுத்த திருவிழாக்கு நாங்கள் தேரை வழியில் எழுப்ப வேண்டும். இது சாத்தியப்படாத ஒரு விடயம். அந்த தேர் இந்த தேர் பொதுச்சபை என்ற தேர் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செக்கமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் தமிழர்களுடைய வீதிகளிலே இழுக்கப்பட வேண்டிய தேர். அந்த வகையிலே திருமிகு செல்வின் அவர்களே, இந்த பொதுச்சபை ஏன் காணாமல் போனது, அடுத்தபடியாக எதிர்காலத்தில் இந்த பொதுச்சபையை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா, உருவாக்கினால் இது நிலைத்து நிற்குமா என்பது பற்றி நாங்கள் ஆராய்வோம். உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி திரு ஸ்டீவன் அவர்களே. நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். உண்மையில் காலத்தின் தேவையோடு சம்பந்தப்பட்ட கேள்வியும் கூட, பலருடைய மனதில் உறுதி கொண்டிருக்கிறதும் கூட, எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது, அதை பற்றி பேச வேண்டும் என்பது. உண்மையில் எங்களுடைய தமிழர் அரசியல் மிகவும் சிதிலப்பட்டு போய் சின்னாபின்னப்பட்டு பல திசைகளில் பலரால் தங்களுடைய நலன் சார்ந்து அல்லது தங்களுடைய நல நோக்கு சார்ந்து ஈடுபட்டு கொண்டு போகின்ற சூழலில் பொதுமக்களாக நாங்கள் குடிசார் சமூகத்தை இணைத்து ஒரு முன்னோக்கி தமிழர் தேசத்தை திரட்டுவோம் என்பதற்காகத்தான் இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பது உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கும் போது எந்த விதமான தேர்தல் குறிக்கோளுடனும் இருக்கப்பட்டில்லை. அதே போன்று அந்த உருவாக்கின காலத்தில் திடீரென்று ஜனாதிபதி தேர்தல் உருவாக்கிய போது அந்த தேர்தல் களத்தை கையாண்டு மக்கள் திரட்சியை ஒருமிக்க நிலையில் வேகப்படுத்தலாமா என்ற ஒரு கேள்வி வரும்போது அந்த இடத்தில் பலரும் அப்படி ஒரு ஆலோசனைக்கு ஆமோதித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தலில், ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டு வெல்வதற்காக அல்ல, மக்களை திரட்டுவதற்கான ஒரு களமாக அதனை பயன்படுத்துவதாக தீர்மானித்தோம். அப்பொழுது கூட நிரம்பெற்ற வாத விவாதங்கள் இருந்தன. அரசியல் கட்சிகளை எங்களுடன் நினைப்பதா இல்லையா,
இந்த அரசியல் கட்சியுடைய பல்வேறுபட்ட தளம்புகின்ற வேறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கின்ற போது அவர்களோடு இணைந்து வேலை செய்வது, அவர்களுக்கு சம பங்கு கொடுப்பதா இல்லையா, அப்படி பல விவாதங்கள் எங்களுக்கு உள்ளகத்தில் நடைபெற்றது. ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற ஒரு அரசியல் நிகழ்ச்சி திட்டத்துக்கு நாங்கள் திடீரென்று இறங்க வேண்டியிருந்தபடியினால் நாங்கள் எல்லா அரசியல் கட்சிகளையும் சேர்ந்து சந்தித்து இந்த விடயத்தை விளங்கப்படுத்தி இந்த விடயத்தை ஒரு பொது வேட்பாளராக சேர்ந்து செய்யலாம் என்று சொன்னோம். தமிழரசு கட்சி அதுக்கு பிடி கொடுக்காமலே நழுவி கொண்டிருந்தது. கஜேந்திரகுமார் ராவுடைய முன்னணி வந்து அந்த விடயத்தில் தாங்கள் இதில் சம்பந்தப்பட மாட்டோம் என்று தெளிவாக சொன்னார்கள். ஏனையவர்கள் தாங்கள் குத்துவிளக்கு சின்னத்தில் பதிந்திருந்தவர்கள் தாங்கள் இந்த விடயத்தை முழுமையாக வருகின்றோம் என்றார்கள். அதன் பின்புதான் அதை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக மாற்றினோம். தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பது குடிசார் சமூகத்தின் பிரதிநிதிகள். எங்களுக்கு எந்த தேர்தல் அரசியல் அபிலாசைகளும் இல்லை. தேசத்தை கட்டியமைப்பதுதான், ஒன்றாக திரட்டுவதுதான் எங்களுடைய அபிலாசை. இத்தகைய நிலைமையில் தேர்தல் வந்த போது பொது வேட்பாளரை உருவாக்கும் போது நாங்கள் மிக கவனமாக சொன்னோம். இதற்கு மட்டும்தான் இந்த பொதுமக்களை ஒன்று திரட்டுவதற்காக மட்டும் இந்த தேர்தல் களத்தை கையாள போகின்றோம். எங்களுக்கு எந்த தேர்தல் அபிலாசைகளும் இல்லை. எனவே இந்த இடத்தில் நாங்கள் முன்னகர்த்திருந்த ஒருவர் கடைசி வரையும் தேர்தல் அபிலாசை கொண்டு வரக்கூடாது. எதிர்காலத்தில் தன்னை அப்படி முன்னெடுத்தவும் கூடாது. அதே போன்று நாங்கள் இதற்கு ஒரு கட்சியோ சின்னமோ பயன்படுத்தினால் அந்த கட்சிய சின்னத்தை வேறு தேர்தல்களில் கொண்டு போய் நீங்கள் அறுவடை செய்ய முயற்சிக்கவும் கூடாது. இந்த 2 நிபந்தனையின் அடிப்படையில் தான் இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. அதன்படி நாங்கள் எதிர்பார்த்தது, சில பேர் பெரிய அளவில் லட்ச கணக்கில் பார்த்தாலும் கூட என்னை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு முயற்சியும் வெற்றியும் கூடாது. 2,16,000 மக்கள் வாக்களித்ததாக ஒரு 20 நாள் கடுமையான உழைப்பின் பேரில் அதுக்கு பின்னால் புலம்பெயர் மக்களுடைய ஆதரவும் ஏனைய உதவிகளும் எங்களுக்கு இருந்தன. ஆனாலும் அது முடிந்த பின்பு உடனடியாக பாராளுமன்ற தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்ட போது மனிதன் பலவீனன் தன்னுடைய ஆசைகளை தவிர்க்க முடியாமல் திறக்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் அரசியல் கட்சிகள் தாங்கள் அரசியலுக்கு மீண்டும் போவதாக தீர்மானித்தது. நாங்கள் சொன்னோம், நீங்கள் போகலாம், அரசியல் கட்சிகள் நீங்களே உங்களோட அரசியலை செய்யுங்க, ஆனால் பொது கட்டமைப்பாக போக வேண்டாம். நாங்கள் தேர்தல் பங்கு பெற்ற மாட்டோம். தேர்தல் வந்து மக்களை பிரிக்கும். ஒரு ஆள் எதிர்ப்பு பேசி எதிர்த்து கருத்தை கூறி மக்களை பிரிப்பார்கள். அதெல்லாம் எங்களுக்கு தமிழர் தேசத்தை ஒன்றாக திரட்டுகின்ற நிகழ்ச்சிகளுக்கு எதிர்வாராது, அறம் வளர்ந்தது. எனவே நாங்கள் அதற்கு வரமாட்டோம் தெளிவாக சொல்லிவிட்டோம். அப்பொழுது எங்களை பொதுமக்கள் சபையில் இருந்த தமிழ் பொதுமக்கள் சபையில் இருந்த சிலரும் கூட, சில அமைப்புகளின் பிரதிகளும் கூட தேர்தலில் நாங்கள் பங்கு பெற்றுத்தான் வேண்டும், தேர்தல் இல்லாவிட்டால் நாங்கள் என்ன, தேர்தல் தான் எங்களுடைய அரசியல் என்ற போல வாதங்கள் செலுத்தினார்கள். மிக காரசாரமான விவாதத்திற்கு பின்பு நாங்கள் இறுதியாக தீர்மானித்தோம், பொதுமக்கள் சபை இந்த விஷயத்தில் தேர்தலில் பங்கு பெற்றாது. உங்களுக்கு யாருக்காக தேர்தல் ஆர்வம் என்றால் தயவுசெய்து நீங்கள் பொதுமக்கள் சபையை விட்டு வெளியேறி நீங்கள் போய் தேர்தல்களில் பங்கு பெற்றுங்கோ. என்றால் நாங்கள் மக்களை ஒன்று திரட்டுவதை பற்றி பேச விரும்புகின்றோம் என்றால் நாங்கள் தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டுமே தவிர மக்களை இந்த தேர்தல் அடையாளங்கள் சின்னங்களுக்கு கூடாக பிரிக்க முடியாது என்ற இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் முறை, அடுத்த முறை உள்ளூராட்சி, அடுத்த முறை மாகாண சபை, இப்படி ஏதாவது ஒன்று இலங்கையில் 2 வருஷத்துக்கு பிறகு வந்து கொண்டிருக்கும். நாங்கள் இந்த மேடையில் நின்று கூட்டாட முடியாது என்று தெளிவாக சொல்லிவிட்டோம். அதன் பின்பு அந்த கட்சிகள், அரசியல் கட்சிகள் தாங்கள் தங்களுக்குள் கூடி இந்த விடயம் சம்பந்தமாக பேசிவிட்டு அவர்கள் இந்த குத்துவிளக்கு இது சங்கு சின்னத்தை, இந்த அரசியல் சங்கு சின்னத்தை அதனுடைய பயன்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். அதில் உண்மையில் நாங்கள் யாருமே உடன்பாடு இருக்கவில்லை. அதாவது தெளிவாக அவர்கள் சொல்லியிருந்தோம், எழுத்து மூலமாக எந்த விதமான விஷயம் சொல்லாட்டியும் கூட அறம் இருந்தது, நாங்களே பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா அதை வைத்து நாங்கள் அறுவடை செய்யக்கூடாது. ஆனால் அவர்கள் அந்த விஷயத்தில் எந்த விதத்திலும் உடன்படாமல் தாங்கள் அதை கொண்டு ஒரு கட்சியின் ஒரு சின்னமாக பதிந்து எடுத்து விட்டார்கள். சரி, இதெல்லாம் முடிந்து விட்டது. ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து அந்த எங்களுக்கு ஒரு விதமான ஒரு அந்த இப்படி இந்த சின்னமும் ஒரு பக்கத்தால போய் இப்படியெல்லாம் இழுபட்டு போனபடியும் மிகவும் எங்களுக்கு காத்திரம் அதிர்ச்சியாக இருந்தது. அதே வேளையில் பொதுமக்கள் சபை என்று வந்தவர்கள் கூட தேர்தல் அபிலாசைகளை கொண்டிருந்தவர்களும் கூட இருந்தனர். மற்ற பேரளவில் நிறுவனங்களாக இருந்தவர்களும் கூட நாங்கள் அங்கத்தவர்களாக கொண்டிருந்தோம். ஏனென்றால் அந்த அவசர கால இதில் திரட்டி எடுத்தது, கூட்டி எடுத்தது போல. எனவே இப்பொழுது நாங்கள் மீளவும் யோசித்தோம், இதை எவ்வாறு சரியாக செம்மைப்படுத்துவது. தமிழ் மக்களுக்கான ஒரு குடிசார் அமைப்பு ஒன்று பலங்கொண்டதாக இருக்க வேண்டும், மக்களை ஒன்று திரட்ட வேண்டும், தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும். இந்த அரசியல் குறுகிய வாதங்களுக்குள்ளார மக்களை பிரிக்கின்ற விவாதத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க கூடாது. இந்த அடிப்படையில் இப்பொழுது கடுமையாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன்னு சொன்னால் எவ்வாறு அதனை நிகழ்த்துவது என்பது இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் உள்ள விஷயம். அந்த பழைய பேரை பொதுமக்கள் சபை என்ற விடயத்தை கூட நாங்கள் பயன்படுத்த வலிக்கிட்டால் சில வழிகள் அதுக்கு உரிமை கூறி வருவார்கள்.
எனவே நாங்கள் இப்போ அதை கூட யோசிக்கிறோம். அந்த பேரை கூட விட்டுட்டு இன்னும் ஒரு புதிய பேராக மக்களை முன்னகர்த்துவது, அதுல எந்த தேர்தல் அபிலாசைகளும் இருக்காது. நான் இப்பொழுது புதிய ஒரு கருத்து வந்திருக்கின்றது. தேர்தலுக்குள்ளால் எங்களை முன்னகர்த்த கூடியதாக நாங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த அரசியல் அரங்கில் நாங்கள் ஒரு அதிகாரத்தை கையில் வைத்திருக்க முடியாது, அல்ல ஒரு ஆளுமையை கொண்டிருக்க முடியாது என்ற வாதம் இப்பொழுது எங்களுக்குள்ளேயே சிலர் முன்னிறுத்துகின்றார்கள். அதனால நாங்கள் அரசியலில் பங்கு பெற்றக்கூடிய ஒரு குடிசார் சமூகமாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதில் உண்மையில் என்னுடைய கருத்து, அதுல கவனமாக நாங்கள் இருக்கணும். நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கட்சியாக மாறக்கூடாது. அரசியலுக்குள்ள போய் தேர்தலில் போட்டி போட்டால் மீண்டும் ஒரு அரசியல் கட்சியாக மாறக்கூடாது என்பதில் நான் மிக கவனமாக இருக்கின்றேன். என்றால் எங்களுடைய அரசியல், தமிழ் தேசத்தின் அரசியல் என்பது அரசியல் கட்சிகளுடைய அரசியல் அல்ல. அதே போன்று தேர்தல் முடிந்த பின்பு சில நண்பர்கள், அரசியல்வாதிகள் கூறியிருந்தார்கள், நாங்கள் தமிழ் கட்சியிலாம் உடனடியாக கூப்பிட்டு ஒன்றாக அணிதிரட்ட வேண்டும் என்று. நான் அதில் கூட எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கின்றது. இனியும் போய் நாங்கள் இந்த தமிழ் கட்சிகளை தொடர்ந்து கூப்பிட்டு அவர்களை எல்லாம் அணிதிரட்டி திருப்பியும் ஒரு சீரழிவுக்குள் வர முடியாது. அதாவது தமிழ் கட்சி என்று நாங்கள் திரட்டும் போது ஏற்கனவே நாங்கள் களைத்து போயுள்ள ஆட்கள் யாருடைய எல்லாம் கொஞ்சம் களைப்படைந்திருக்கின்றோமோ அவர்கள் தான் திருப்பியும் தலைவர்களாகவும் பிரதிநிதிகளாகவும் வருவார்கள். எனவே திருப்பவும் மீள ஒரு புதிய ரத்தத்தை எங்களால் உருவாக்க முடியாது. அந்த விடயத்தில் கூட நாங்கள் இந்த கட்சிகளை ஒன்றாக்குறது என்பதை விட்டுவிட்டு மக்களை ஒன்றாக திரட்ட வேண்டும் என்பதற்காக அதற்கான விவாதத்தை அகத்திலும் புலத்திலும் மிக அமைதியாக நான் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னு நாங்கள் உன்னத குறிக்கோள் தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டி தேசத்திற்காக பயணித்தல் என்பது. அதில் எங்களுக்கு எந்தவித தடுமாற்றமும் இல்லை. ஆனால் ஏற்கனவே தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒரு விடயங்களை பட்ட அறிவு, இப்பொழுது தமிழ் மக்கள் பொதுச்சபையிலும் தமிழ் மக்கள் தேசிய கட்டமைப்பிலும் பட்ட அறிவு, இந்த விடயங்களை நாம் வச்சுக்கொண்டு இனிமேல் நாங்கள் உருவாக்குறது ஒரு பொருத்தமான சரியான அமைப்பாக எவ்வாறு புலம்பெயர் தேச மக்களையும் எல்லாரையும் ஒரு சரியான முறையில உண்மையான செயற்பாட்டாளர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு வருவதாக இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதான் தற்போது எல்லாமையாக உள்ளது. அதான் நல்லபடியாக இது ஆரம்பத்திலே நீங்கள் இந்த பொதுச்சபை பொது கட்டமைப்பு என்று சொல்லும் பொழுது பல பேர் புலத்தில் கூட இருந்து தங்களை தெரிந்த இந்த பொதுச்சபையில் இருக்கின்ற செயற்பாட்டாளர்களுக்கே சொன்னார்கள், இவர்களையே இதுக்குள்ள சேர்க்கின்றீர்கள், இது பெரிய கவலைகரமாக போகுதுன்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பை சொன்னவர்களின் கருத்து கணிப்பு சரியாகத்தான் முடிந்துள்ளது. இப்போ நீங்கள் சங்கை களவாடி கொண்டு எலெக்ஷன்ல போய் தோற்று விட்டார்கள், அவர்களுடைய முகத்திரைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் சொன்னது போன்று இந்த தமிழ் மக்கள் பேரவையிலும் அரசியல் கட்சிகளும் இருந்தபடியாத்தான் இந்த பிரச்சனை ஒன்று தமிழ் மக்கள் பேரவையை காணாமல் போனது. தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கிய நேரத்தில் நல்ல ஒரு வரைபொண்டை செய்தார்கள். அந்த வரைவை கூட இன்று வடிவான முறையில் திருத்தி அமைத்து காலத்துக்கு ஏற்றவாறு அந்த தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வரைபொண்டை நாங்கள் உருவாக்கலாம். அதே போன்றுதான் தமிழ் மக்கள் இந்த பொது சபை கூட இந்த அரசியல்வாதிகளால் நல்ல ஒரு பட்டறிவொன்றை பெற்று இந்த பட்டறிவுகளை நீங்கள் உங்களுடைய பாடமாக வைத்துக்கொண்டு முக்கியமாக அடுத்த தலைமுறையை அரசியல் ஞானம் உள்ளவர்களை, இன்று பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் அரசியல் பீடத்தில் படிக்கின்றார்கள், அவர்களை சரியானவர்களை தேர்ந்தெடுத்து தாயகம் மட்டும் இல்லாமல் புலத்திலும் இருக்கின்ற அறிவார்ந்தவர்களை எடுத்து ஒரு சரியான ஒரு பொதுச்சபையை, அதாவது தொய்ய விடாமல் உடனடியாக செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். என்று சொன்னால் இப்பொழுது அந்த ஏற்கனவே நான் உங்களுடைய ஒரு நேர்காணலையும் பார்த்திருந்தேன், பேசப்படுகின்ற அந்த இளையோர்கள் இந்த அனுரகுமார் அவனுடைய கட்சிக்குள் போய் அல்ல அவருடைய சிந்தனைக்குள் போய் எல்லாரும் கரைந்து விடுவார்கள் என்று அதை நீங்கள் மறத்திருந்தீர்கள். நாங்கள் என்னதான் இருந்தாலும் இப்பொழுது காலத்தில் தெற்கு இன்னொரு மாற்றத்தை விரும்பியதோ அதே போன்றுதான் இப்ப வடக்கு கிழக்கிலேயும் மக்கள் மாற்றத்தை மக்கள் இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நிறைய அனுபவித்து விட்டார்கள். அப்ப அவர்களும் ஒரு மாற்றத்தை தேடித்தான் எங்களுடைய மக்களும் இருக்கின்றார்கள். அப்ப எங்களோட மக்களை அந்த தேசிய சிந்தனைகளும் வச்சிருக்க வேண்டுமாக இருந்தால் அது நீங்கள் அங்கு தாயகத்தில் இருக்கின்றவர்களும் தாயகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட எங்களை போன்றவர்கள் இங்கு இருக்கின்றவர்களும் சேர்ந்து சரியான முறையில் செயற்பட வேண்டும் என்றது என்னுடைய கருத்து. நீங்கள் உங்களுடைய கருத்தையும் பரிமாறிக்கொள்ளலாம். நிச்சயமாக என்று சொன்னால் அடிப்படையில இந்த அனுரகுமார் அவருடைய அலையில் இளைஞர் எடுபட்டு போனவர் என்பதை அது உண்மையாக பெரிதுபடுத்தப்பட்ட ஒரு கதை. நீங்கள் எந்த இடத்தில் கொண்டு போய் ஒரு புதிய ஒரு கடையை திறந்தாலும் அந்த கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வருவார்கள். அந்த கடையினுடைய கவர்ச்சிக்கு ஆட்சியவளே ஒரு கொஞ்சம் பேர் கூட வருவார்கள். அது ஒரு நாள் 2 நாளுக்கு தான். பழையபடி நீங்கள் உங்களுடைய நிலைமைகளுக்கு திரும்பி விடுவீர்கள். எனவே இப்பொழுது ஒரு மாற்றம் வேணும் என்பதற்காக அந்த மாற்றத்தை பெரிதாக சிலாகித்து இந்த இளைஞர்கள் போனதாக இல்லை. என்றால் NPP தேசிய மக்கள் லட்சிய சக்தியை பொறுத்தவரை
அவர்களின் தங்களுடைய கோட்பாட்டை தெளிவாக தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்கள் நியாயமான கேள்விகளுக்கு பதிலளிப்பதாக சொல்லவில்லை. ஒரு நாடு ஒரு கட்சி ஒரு தேசம் என்று தான் சொல்லுகின்றார்களே தவிர அந்த ஒரு நாடு ஒரு மக்கள் என்கின்றதுக்கு பின்னாலே இருக்கிற கடந்த 70 வருஷமாக நாங்கள் அனுபவித்து வந்த அந்த அலங்கோலங்களை எவ்வாறு சீர்திருத்த போகின்றோம் என்ற தெளிவான நிகழ்ச்சி எதுவுமே இல்லை. வெறும் வார்த்தைகளால் மட்டும் இந்த விடயத்தை நாங்கள் சீர் செய்து கொண்டு போக முடியாது. நம்பிக்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். நம்பிக்கை என்பது வெறுமனே ஒரு ஒரு வாயறிக்கையின் மூலம் நடக்க போறதில்லை. எனவே அது நிரம்ப விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கு. எல்லாம் செய்து ஒரு நல்ல ஒரு தேசம் வர வேண்டும், நல்ல நாடு ஒன்று வந்து அந்த நாட்டுக்குள்ள பல தேசிய இனங்களும் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை வரைக்கும் அந்த விடயம் வரும். ஆனா அதுக்காக முதல் நிரம்ப நாங்கள் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும், ஹோம்ஒர்க் நிரம்ப செய்ய வேண்டும். அதற்கு மேல் நாங்கள் எங்களுடைய தெளிவான கருத்துக்களை தெளிய சொல்ல வேண்டும். இந்த தேசிய இனங்கள் பற்றிய நிலைப்பாடு என்ன என்பது பற்றி இந்த ஆளுந்தரப்பினர் சொல்ல வேண்டும். அவர்கள் தேசிய இனம் என்ற ஒன்று இல்லை என்று கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது சாத்தியமில்லை. எனவே அந்த உண்மைகள் பேசுகின்ற அந்த முதிர்ச்சிநிலைக்கு அவர்கள் விரைவில் வர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. மற்றது நாங்கள் கவனமா இருக்கணும். அன்றகுமார திசாநாயக்காவும் ஹர்னி அமர சூர்யாவும் மட்டுமல்ல ஜேவிபியும் என்பிபி அதுக்கு பின்னால் அப்ப அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய இப்படியான திறந்த மனமும் விசாலமான மனப்பான்மையும் கொண்டவர்கள் எத்தனை பேர் அதுக்குள்ள வந்திருந்து செய்ய போகின்றார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. எனவே நாங்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக இவருடைய சாயல் பார்க்க முடியாது. அப்படிக்கான விடயங்கள் இருக்கும். அனுரகுமாரவுடைய கடந்த கால நடவடிக்கைகளை பார்த்தாலே அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இல்லை. அது ஏற்கனவே பல விடயங்களை பல தளங்களில் பேசப்பட்ட விடயங்கள், அவருடைய இந்துலங்கா கோட்டாக இருக்கலாம், இந்த பீத்தம் இந்த மாதிரி இல்லாம பண்ணதாக இருக்கலாம். அப்படி பல விஷயங்களை நாங்கள் இங்கு பேசலாம். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நாங்கள் இதை ஒரு வகையில ஏதோ ஒரு வழியில நாங்கள் இதை கடந்து வர வேண்டிய தேவை ஒன்று தமிழ் மக்கள் இருக்கு. நாங்கள் ஒரு இத்தனை வருஷ போராட்டத்துல எத்தனையோ மக்களை இழந்து, போராளிகளை இழந்து, எங்களை பொருளாதாரங்களை இழந்து, இன்றும் பார்த்தீங்கன்னு சொன்னா மீனவர்களுடைய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக தலைதூக்கி இருக்கின்றது. அதுவும் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு. அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் அமைச்சர் சந்திரசேகர கொண்டு மீன்பிடித்துறை அமைச்சராக போட்டிருக்கின்றார்கள். அதுலேயும் ஒரு வடக்கு கிழக்கில் இருந்த ஒரு அமைச்சர் கூட அதுல இல்ல, போடவில்லை. வேற ஒரு மலையகத்தை சேர்ந்தவர் என்பது அது பிரச்சனை. தமிழ் மொழி பேசுகின்ற ஒரு அமைச்சராக இருக்கின்றார். இந்த மீனவர்களுடைய பிரச்சனை கூட தமிழ் மக்களுடைய முக்கியமான வாழ்வாதார பிரச்சனை. அந்த பிரச்சனையை அவர் என்ன மாதிரி தீர்க்க போகின்றார் என்றது பெரிய கேள்விக்குரியது. அது நீங்களும் அந்த விஷயங்களிலே கன்னடத்தில் பேசியதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது சம்பந்தமா ஏதோ சொல்ல இருந்தால் சொல்லுங்கள். இவர்களால் இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியுமா? மீனவர்களுடைய பிரச்சனை என்பது பற்றி முதலாவது தெளிவான புரிதல் வேண்டும். அது வரும் நாடுகளுடைய வெளிநாட்டு கொள்கைகள் சம்பந்தப்பட்டதோ வள பங்கீடு சம்பந்தப்பட்டதோ அல்ல. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தினுடைய வடக்கு மாகாணம் திருவண்ணாமலை முல்லைத்தீவு வரையும் உள்ள மீனவர்களை பொறுத்தவரை இது ஒரு பாரம்பரிய கடலுக்குள் நாங்கள் எவ்வாறு அந்த வளங்களை பங்கிடுகின்றோம் என்ற விடயமானது. அதே போன்றுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு ராமேஸ்வரத்தில் துவங்கி அப்படியே நாகப்பட்டினம் வரையும் உள்ள மீனவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கும் இந்த கடல் ஒரு பாரம்பரிய கடல். அந்த 2 பாரம்பரிய மீனவர்களாலேயும் கடல் பங்கிடப்படும் போது பாரம்பரிய முறையில் மட்டும்தான் பங்கிட வேண்டும். அதற்கு மேலாக நவீன முறைகள் மூலம் கடலின் வளத்தை விரைந்து அறுவடை செய்வதோ அழிப்பதோ அல்லது அளவுக்கு முறை கொள்ளையிடுவதோ அல்லது தங்களுடைய தொழில் முயற்சிகளால் ஏனைய மீனவர்களின் வாழ்வாதாரங்களை சிதைப்பதோ அனுமதிக்கப்பட முடியாது. இந்த இடத்தில் அரசாங்கங்கள் கொள்கை ரீதியாக முடிவெடுத்து சில தொழில்களை தடை செய்யப்பட்டு முறைகளை நிப்பாட்ட வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, இந்த 2 பகுதியில் உள்ள மீனவர்கள் எவ்வாறு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த கடலுக்குள் நியமிக்கப்பட்ட நியமங்களுக்கு ஏற்ப அறுவடை செய்து ஒரு நிலைபெறான கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது 2வது. இது சம்பந்தமாக நாங்கள் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த வாரமும் கூட தமிழ்நாட்டில் உள்ள மீனவ சங்கங்கள் சமூகங்களோடு பேசுவதற்கான முயற்சிகள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி நகர்த்தும் போது அந்த விடயங்கள் சாதகமான விஷயங்களை கொண்டு வந்து அவர்கள் தமிழ்நாட்டில கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் தங்களை ஸ்ரீலங்காவுடைய கடற்படை இராணுவம் தாக்குகின்றது என்றுதான் சொல்லுகின்றார்களே தவிர தாங்கள் இந்த கடல் வளத்தை அழிக்கின்றோம் என்று சொல்லியோ அல்லது தாங்கள் இந்த தமிழ் மீனவருடைய வாழ்வாதாரத்தை அழிக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்களால் தெரியாத பக்கமாவே வைத்துக் கொள்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் அவர்கள் மத்தியில் நாங்கள் இப்பொழுது இறங்கி பேச துவங்கி இருக்கின்றோம். நேரடியாக போய் அவரோட இதுதான் விஷயம் பாருங்க, இது நேவி அடிக்கிறதோ ஆர்மி அடிக்கிறதோ அதெல்லாம் வேற விஷயம், அது புரிந்து. ஆனா அதுல நாங்கள் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா அதே வேளையில் இந்த பிரச்சனை இருக்கிறது, எங்களுடைய வாழ்வாதார பற்றிய பிரச்சனை. அப்படி சொல்லும்போது அவர்கள் பேசுவார்கள் ஒழுங்காக. அதுக்காக சிபிஐ
கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட அந்த தமிழ்நாடு பிரிவு அந்த விஷயத்தில் சில சாதகமான விடயங்களை எங்களோட செய்து கொண்டிருக்கின்றது. கணக்க விஷயங்கள் முன்னோக்கி நகரும். ஆனா இந்த விடயங்களெல்லாம் அந்த பரிமாணத்துல கையாளுவதற்கு அதாவது முன்வந்து கையாளுவதற்கான ஆளுமை எங்களுடைய புதிதாக நியமிக்கப்பட்ட கடத்தொழில் அமைச்சருக்கு இருக்கா இல்லையாண்டு நான் மதிப்பீடு செய்ய மாட்டேன். அவரை ஆளுமை உள்ளவராக மாற்றுவதற்கு அல்ல அவர்களுடைய ஆளுமையை பெருக்குவதற்கு நாங்கள் எல்லாரும் ஆதரவளிப்போம். ஆனா அவர் அதனை ஏற்றுக்கொண்டு அதனை முன்னோக்கி கொண்டு போகக்கூடிய அந்த இது தன்மை அவர்கிட்ட இருக்க வேண்டும். அவர் உண்மையில முதல் வந்து தெரிவு செய்யப்பட்டு வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தவுடன் முதலாவதாக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு விஜயம் செய்திருக்கிற நல்ல விஷயம். அதனால மீன்பிடி அமைச்சர் மீன்பிடி சங்கங்களுக்கு போயிருந்தால் முதலாவது நல்லா இருந்திருக்கு. எனவே அடிப்படையில வந்து நாங்கள் அவர் எனக்கு மிக நெருங்கினவர் தான். எனவே நாங்கள் அவரோடு பேசுவோம். மற்ற தமிழ் ஒரு ஆளை போடையில்லை என்று சொன்னால் அந்த ஒப்பீட்டு ரீதியில இப்ப யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 3 என்பிபி பிரதிநிதிகள் வந்து உண்மையில் கட்சியின் பிரதிநிதிகள் அல்ல. அவர்கள் கட்சியின் தேர்தலுக்காக தேர்ந்தெடுத்து போட்டவர்களே தவிர அவர் கட்சியின் கொள்கையில உடன்பாடு உடையவர்களோ அவர்களே இல்லை. எனவே கட்சி கடைசியிலையும் அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை. ஆனா அதே வேளையில இந்த கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக சந்திரசேகரன் தான் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த அரசியலை முன்னகர்த்தி இந்த 3 பேரை வெல்லுவதற்கு ஏற்ற நகர்த்தினபடியே அவருக்கு இந்த யாழ்ப்பாண சமூக பற்றி தேடி இருக்குது. எனவே அந்த வகையில போட்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நல்ல விஷயம், பாராட்டுவோம், அதை முன்னோக்கி நகர்த்துவோம்ன்றது உண்மையா இருக்குது. இந்த முறை நம்ம அமைச்சரவையில 2 தமிழர்கள் முக்கியமா வடகிழக்குல இருந்து போனாக்கள் அமைச்சராக இருக்கிறோம். ஒன்று திருவோணமலையில அருண் ஹேமச்சந்திரா பிரதி வெளிவிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம். இளம் பையன் ஜேவிபியினுடைய அங்கத்தவராக நீண்ட காலமா இருந்து பணிபுரி ஆற்றி கொண்டிருக்கிறார். அந்த விஷயத்துல ஜேவிபி தெளிவாக சொன்னது, தேர்தலுக்கு முன்னுக்கே என்பிபி சொன்னது, எங்கள் கட்சி தவிர்த்த வேறு யாருக்கு நாங்கள் அமைச்சர் பதவிகள் கொடுக்க மாட்டோம். எனவே நீங்கள் அப்படி யார கதையை நம்பி நீங்கள் வாக்கு போட்டுறாதீங்கன்னு சொன்னது. எனவே அந்த விஷயத்தை அவைகளுக்கு நிலைப்பாடு சரி. நாங்கள் இவர்களை எப்படி பயன்படுத்துவது, இனியவர்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்ற விடயங்கள்ல நாங்கள் நெருங்கி பணியாற்றல. எங்களுக்கு இவர்களை எப்படி பயன்படுத்தி மக்களை ஒரு தற்சார்பு நிலைக்கு கொண்டு வர்றது எங்களுக்கு முதன்மையாக இருக்கிறது. என்றால் நாடு சீரழிந்து கொண்டு கரைந்து கொண்டு போய்கொண்டிருந்தால் இளையோர் விரக்தி அடைவார்கள், நாட்டை விட்டு வெளியேறுவார்கள், அல்லது இப்படி யாராவது இருக்கிற கடையில போய் நின்று சாமான் வண்ட வலிக்கிறார்கள். அதிலே நாங்கள் அனுமதிக்க முடியாது. மற்ற இளையோருக்கு அரசியல் சித்தாந்தம் கருத்தியல் பெரிய அளவில் விதைக்கப்படவில்லை. வெறுமனே கட்சியும் ஆட்கள முகங்களையும் பற்றி கொண்டு அரசியல் நகர்த்தப்பட்டு கொண்டிருந்திருக்கிறது கடந்த காலத்துல. அதை நாங்கள் தொடர்ச்சியாக அனுமதிக்க முடியாது. ஆட்களை முகங்களை வைத்துக் கொண்டும் அவருடைய செல்வாக்கை வைத்துக் கொண்டும் நாங்கள் அரசியல் நடத்துவதை தமிழ் சிறப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அதை நாங்கள் மாற்ற வேண்டும் என்றால் ஒரு அறிவு சார்ந்த கருத்தியல் விஷயத்தை நாங்கள் முன்னெடுக்க முயற்சிக்கிறோம். தொடர்ந்து அந்த விஷயங்கள் இப்ப சிறுநீரத்துக்கு முன்னுக்கும் அது சம்பந்த கலந்துரையாடலுடைய வீட்டில் நடந்தது, அப்படி நடந்தவர்களே இருக்கின்றது, முயற்சி நடக்கின்றது. மற்ற இப்ப இன்றைக்கு நினைக்கிறேன் நான் இவர் சந்திரசேகரன் மீன்பிடித்துறை அமைச்சர் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லி இருக்கின்றார், இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தப்பட்ட விடயம். அதை காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தப்பட்ட விடயத்திலும் வந்து ஏற்கனவே முந்தியிருந்த அரசுகள்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தான் என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். இவ்வளவு காலமும் கண்ணீரும் கம்பலையுமாக தங்களுடைய உறவுகளை, தங்களுடைய மகனை, மகளை, சொந்தங்களை தெருக்களிலும் ஒழுங்கைகளிலும் தேடி அழுது கொண்டிருக்கிற இந்த தாய்மாருக்கு இவர்கள் என்ன சொல்ல போகின்றார்கள்? இவர் நீதியை பெற்றுக் கொடுப்பார்களா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி உள்ளது அல்லவா? இல்ல, ஏற்கனவே இப்ப ஜேவிபி கட்சியை பொறுத்தவரை ஜேவிபி கட்சி அதுவும் தெரிந்தெடுக்கப்பட்ட 85,000 இளைஞர்களை, சிங்கள இளைஞர்களை பலி கொடுத்தது இதே இராணுவத்தை. இன்னமும் 20,000 இளைஞர்களுடைய கதி என்னன்னு தெரியாமல் அவர்கள் அந்த பட்டியலை அப்படி வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் தேடவில்லை. அது பௌத்த மதம் சொல்லுகின்ற அறமோ என்னவோ, அவர்கள் அதனால அதை தேடுவதை விட்டு விட்டார்கள். ஆனாலும் அந்த அப்படி தேடுகின்ற அமைப்பு அங்க சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கின்றது. எனவே இப்ப அவர்கள் வந்து இது காணாமல் போன ஆட்கள் என்றால் இதுல வந்து அவர்கள் எந்த இராணுவத்தால் பாதிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டார்களோ அந்த இராணுவம் எங்களை ஒடுக்கிய போது அதோடு நின்றவர்கள். ஆமா. ஆனா இப்பொழுது ஆட்சி என்று வரைக்குள்ள என்ன நடக்குது, அவன் பொறுப்பு தன்மையும் விளங்கும். எல்லாம் மாற்றம் என்பது ஒவ்வொரு கணமும் நடந்து கொண்டிருப்பது. கட்டாயம் ஒரு ப்ரோசஸ் இல்ல, ஒரு வருஷ கணக்கு, ஒரு யுக கணக்கில் நடக்கணும் வண்டி இல்ல. கடந்த காலத்து அன்றகுமார திசாநாயக்காவோ அல்லது விஜயதேகரத்தோ அல்லது மற்ற அவையினுடைய ஏகேடி லால்காந்தாவோ அல்லது அவர்களை போன்ற முக்கியமானவர்கள் கருத்துக்களை வேறு விதமா சொல்லி இருந்தாலும் அவருடைய மாற்றம் ஒரு கணத்தில் மாறி அவர்கள் ரியலைஸ் பண்ண முடியும். எனவே அந்த மாற்றங்களை நாங்கள் அப்படித்தான் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறோம். நீங்கள் அவங்களோட புரிந்து உணர்வு, நீங்கள் உங்களோட அறிவு விசாலமாக இருந்தால்
நீங்கள் உண்மையாக ஒரு மார்க்சிய புரட்சிகர இயக்கமாக இருந்தால் நிச்சயம் நீங்கள் கருத்துக்களை விவாதித்து உண்மையை தெரியும் போது, ஒரு சுய விமர்சனம் செய்யும் போது நீங்கள் எதை சரி என்று புரிந்து கொள்வீர்களோ நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள். அந்த பண்பு உங்களிடம் இருக்கிறதாக நாங்கள் நம்புகின்றோம். ஆனபடியத்தான் நாங்கள் உங்களோட பேசுவதற்கு நாங்கள் இப்போ எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய கதவுகளை அகல திறந்து வைத்திருக்கின்றோம். நீங்கள் ஒரு மார்க்சிய பண்பின் அடிப்படையில் ஒரு சுய விமர்சனம் செய்து கொண்டு இந்த தமிழ் மக்களுடைய சுயநிர்ணயத்துக்கான உரிமை என்பது மார்க்சியத்தில் லெனினால் மிக தெளிவாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே கோட்பாட்டை லெனினுடைய மார்க்சிய கோட்பாட்டை நிராகரித்து 1984 ரோகண விஜய வீர சிங்களத்தில் புத்தகம் எழுதியிருந்தார். அதுல லெனின் கோட்பாட்டையே நிராகரிக்கிற மாதிரி தான் அவர் அந்த புத்தகத்திலே சொல்லியிருந்தார். மற்றது மார்க்சிய சிந்தனை உள்ள ஜேவிபி என்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் இவர் கக்கியது முழுக்க இனவாதம். சோமவன்சல இருந்து முழுக்க இனவாதம். மற்ற நாங்கள் நிறைவு செய்யும் நேரம் நெருங்குறபடியாலேயே அவங்கள்ட்ட இன்னும் ஒரு 2 கேள்விகள் உண்டு. நீங்கள் நம்புகிறீர்களா இந்த பெருந்தேசிய பௌத்த இனவாதம், பௌத்த மேலாதிக்கம் இந்த அனுரகுமார் அவருடைய அரசை தமிழர்களுக்கான தீர்வை எட்டுவதற்கு அனுமதிக்கும் என்று நீங்க நம்புகிறீர்களா? தமிழர்களுடைய பிடிக்கப்பட்ட நிலங்கள் கொடுக்கப்படுமா? தமிழர்களுடைய அழிக்கப்பட்ட கலாச்சார இடங்கள் திருப்பி அழைக்கப்படுமா? எங்களுடைய நிலங்கள் வடக்கு கிழக்கிலே எத்தனை ஏக்கர் நிலங்கள் இன்றும் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. பௌத்த மேலாதிக்கம் இதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்குமா என்பதை மிகச் சுருக்கமா சொல்லும். அடிப்படையில் சொல்ல போனால் தமிழ் மக்களிடமிருந்து பிடிக்கப்பட்ட நிலம், பறிக்கப்பட்ட நிலம், கையகப்படுத்தப்பட்ட எல்லா விடயங்களும் சிங்கள மக்களால் செய்யப்படவில்லை. அரசாங்கத்தாலும் அரசாங்க இயந்திரங்களாலும் திணைக்களங்களாலும் அரசாங்கத்தால் ஒழுங்கமைக்கப்பட்ட கூட்டங்களாலும் தான் செய்யப்பட்டது. எனவே அவற்றை ரிவர்ஸ் பண்றதுல ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா பொதுமக்கள் தாங்கள் எழுந்த மாநிலத்துல பெரிய அளவுல குடியேறி இருந்தா அந்த மக்களை எழுப்பி திருப்பி கொண்டு போறதுக்கு சங்கடம் இருக்கும். அது ஒரு மனிதாபிமான பிரச்சனை, குடிமக்கள் பிரச்சனையாக இருக்கும். இங்க அப்படி ஒரு விடயமே இல்லை. தமிழ் மக்களிடம் கையகப்படுத்தப்பட்ட அனைத்து விடயங்களும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஏதோ ஒரு நிறுவனங்களின் கீழ் தான் இருக்கின்றன. எனவே அவற்றை ரிவர்ஸ் பண்றது பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனா சரியான நியாயங்களையும் தர்க்கங்களையும் கட்டி எழுப்பி அதற்கான நிறுவனங்களை கொண்டு வந்து நாங்கள் நிமித்தினோம் என்று சொன்னால் அந்த விடயம் சாத்தியமாகும். எனவே நான் நினைக்கிற சிங்கள மக்களும் ரொம்ப கலக்கி போய்விட்டார்கள். ஏன்னா அவர்கள் இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிரான சிங்கள மக்களை பாதுகாக்கின்ற சிந்தனைக்கு பேரால தங்கள் நாடு சூறையாடப்பட்டு விட்டதை இப்பொழுது நல்லா உணர்கின்றார்கள். எனவே அவர்கள் தொடர்ந்து இதிலே இப்படியே கடந்து தாங்கள் அழிந்து போவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. எனவே நாளைக்கு இந்த மாற்றத்தை நாங்கள் எவ்வாறு அறுவடை செய்வோம் என்பது முக்கியம். இந்த இடத்தில் நாங்கள் சிங்கள மக்களுடன் பேச வேண்டும். சிங்கள மக்களுடன் எவ்வாறு நாங்கள் பேசி அவர்களிடம் இந்த மாற்றத்தை கணிசமாக முன்னேற்ற வேண்டும் என்பதில் எங்களுக்கு நிரம்ப பணி இருக்கின்றது. சிங்கள மக்களுடன் பேச வேண்டும், ஜேவிபியுடன் பேச வேண்டும், இந்தியாவுடைய மக்களுடன் பேச வேண்டும். இப்படி எல்லா விஷயங்களையும் பேச வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய பணிப்பரப்பு விசாலித்துக் கொண்டே போகின்றது. நீங்களும் புலம்பெயர் தேசங்களில் உள்ளவர்கள் அங்குள்ள சிங்கள மக்களுடன் சிங்கள செயற்பாட்டாளரும் கூட விரிந்த முறையில் தெளிவாக பேச வேண்டும். சில சலுகைகளுக்காக அல்லது நன்மைகளுக்காக விலை போவதாக இல்லாமல் தெளிவாக பேசும்போதுதான் நடக்கும் அந்த விடயங்கள் முன்னெடுத்தப்படும் நான் நம்புகிறேன். இறுதியாக நீங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய ஒரு கேள்வி உண்டு. அனுர்குமார பதவிக்கு வந்த கையுடன் உங்களுக்கு அந்த பனம்பொருள் உற்பத்தி நிறுவனத்தினுடைய பொறுப்பு உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு சில மணி நேரங்களோ சில நாட்களுக்குள்ளேயே அந்த பொறுப்பை திருப்பி பறித்து விட்டார்கள். இது சம்பந்தமாக மிக சுருக்கமாக சொல்லுங்கள். இப்பொழுது திருப்பி உங்களை அந்த பதவியை ஏற்க சொன்னதாகவும் நீங்கள் மறுத்துள்ளதாகவும் சொல்லுகின்றீர்கள். அதே நேரத்தில் நாங்கள் கேள்விப்பட்ட வகையில் மக்கள் நீங்களை திருப்பி வர வேணும் என்ற ஒரு விருப்பம் இருப்பதாகவும் கேள்விப்படுகின்றோம். மிக சுருக்கமாக இதை மட்டும் சொல்லுங்கள். என்னன்னு சொன்னால் அடிப்படையில பனையாவூர்தி சபைக்கு ஒரு ஆட்சி மாறும்போது தலைவர்கள் மாறுவது வழக்கம். அதன்படி இதற்கு புதிய தலைவர் ஒருவரை தேடி பல இடங்களை தேடித்தான் கடைசியா என்னை அணுகி இருந்தார்கள். அவர்கள் அணுகுவதற்கு முன்பு சங்கங்கள் தான் என்னை அணுகி கேட்டது, இப்படி ஒரு விஷயம் தேடுகின்றார்கள், நாங்கள் உங்களுடைய பேரை கொடுத்துக்கிறோம், நீங்கள் மறக்காமல் வந்தால் எடுத்து எங்களை செய்தர வேண்டும் என்று. நான் சங்கங்கள் கேட்கிறபடியே தான் அதுக்கு ஓபன் சொல்லி அதை பொறுப்பாகத்தான் ஏற்றுக்கொண்டேன் தவிர அது ஒரு பதவியாகவோ அதிகார கதையாகவோ நான் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் நான் பதவியை பொறுப்பேற்றது அந்த சபைக்குள் இருந்த சில தொகுதியினருக்கு மிகவும் சங்கடமாகிவிட்டது என்று சொன்னால் உள்ளக அந்த முரண்பாடுகள் குளறுபடிகள் நிரம்பி உள்ளது அங்கே. எனவே இவர்கள் நான் வந்தால் அந்த குளறுபடிகள் எல்லாம் உடனடியாக ஏதோ ஒரு வகையில் சீர் செய்யப்படும் போது தாங்கள் பாதிக்கப்படுவோன்றபடியால் அவர்கள் மிக வேகமாக உடன் செய்த வேலை என்னை பற்றி ஒரு அபத்தமான
நான் சம்பந்தப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை என்னுடைய பேரோடு சேர்த்து நான் இளஞ்சம் ஊழல் மோசடி செய்தேன் என்று சொல்லி எல்லாம் சொல்லிவிட்டார்கள். அதே போன்று நான் ஒரு உத்தியோக அலுவலக தேவைக்காக அவசரமாக பயணிக்க வேண்டி நான் சுயசாரத்தியம் செய்யும் போது நடந்த விபத்து ஒன்றை அந்த விபத்து முழுக்க ஒழுங்காக விசாரணை செய்யப்பட்டு அந்த விபத்து அதை நட்டத்தில் ஒருபோதையும் நானே செலுத்தி எல்லாம் சீர் செய்த பிறகு அதே ஒரு விசாரணை இருக்கிற போல ஒரு உருவகத்தை பத்திரிகைகள் சிங்கள பத்திரிகைகளும் சிங்கள மீடியாவிலையும் போட்டதன் மூலம் அவர்களுக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்கினோன்னு என்ன நடந்ததுன்னா தடுமாறி போனார்கள். தடுமாறி போனோன்னு டக்கண்டு அப்ப இப்படி ஒரு ட்ரெக்கின் ஆலையில கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி போட்டுதான் அவர்கள் இன்னும் ஒரு ஆள் தேட வலிக்கிட்டார். அவர் என்ன நடந்ததுன்னு சொன்னால் அந்த அவரை நெஜுடல் அடிச்ச மாதிரி அவர்கள் புதுசாக கொண்டு வந்தால் கொஞ்சம் இன்னும் நெருக்கடியான ஆளா போயிட்டார். இப்ப போராட்டங்கள் பிரச்சனை அதெல்லாம் போய்கொண்டிருக்குது. இப்பொழுது திருப்பி அவர்கள் ஜெயிக்க வேண்டிய உயர்வு இடத்துல இருந்து நேர அணுகினார்கள். இப்படி ஒரு சிங்கல் நடந்துட்டு தவறு நடந்துட்டு எங்களை புரிந்து கொள்றோம், மன்னித்துக் கொள்ளுங்க, இந்த நீங்கள் திருப்பி இதை பொருட்படுத்துவீங்களாண்டு நான் சொன்னேன். நான் அதுல எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை, பதவியல் அதெல்லாம் எனக்கு ஆர்வம் இல்லை. மக்கள் கேட்டபடியே தான் வந்தேன்னா நீங்கள் இப்பொழுது ஒரு எளிய தலைமுறையை நீங்கள் தெரிந்தெடுத்து போடுவீங்கன்னா நான் அவருக்கு பக்கத்துல இருந்து எல்லாவற்றையும் முன்னோக்கி நகர்த்தி செய்து கொடுப்பேன், உதவி செய்வேன் என்று. ஆனாலும் சங்கங்கள் இப்பொழுது மிக கடுமையாக என்னை அழுத்தி கொண்டிருக்கின்றன. கட்டாயம் நீங்கள் ஒரு வருஷத்துக்காக பொருட்படுத்தி நீங்கள் நிமித்தி நேராக்கி போட்டாலும் யார்கிட்டய கையளிக்க வேணும், அதுக்காக நீங்க உடன்படத்தான் வேணும்னு சொல்லி நான் அப்படியே நம்ம வரும் என்றால் பார்ப்போம் என்று சொல்லி அதுக்குள்ள போய்க்க என்னுடைய கால்கள் கட்டுப்படும்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் ஒரு நிறுவனத்துக்கு நான் பொறுப்பாக இருக்கும்போது இப்பொழுது கதைப்பது போன்று சுதந்திரமாக தேசியத்தின் அரசியலை கதைக்கிறதுல எனக்கு வரையறைகளை நான் பின்பற்ற வேண்டி இருக்கும். அதுல என்ன உள்ள சங்கடங்கள் எனக்கு தடுமாற வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனாலும் சமூகத்தின் ஒரு முக்கியமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக நான் சில மாற்று தந்திரோபாயங்களை கையாளலாம் தான் யோசிக்கிறேன். காத்திருக்கிறது சாத்தியமான முடிவுகள் வரலாம் என்று வந்தால் அதை செய்து மக்களுக்காக மட்டும்தான் செய்வேன். இந்த அதிகாரம் பதவியெல்லாம் எனக்கு தேவையில்லாத. நல்ல விஷயம். செல்வன் இறையனிஸ் மரியாம்பிள்ளை அவர்களே, நீங்கள் உங்களுடைய நேரத்தை மெனக்கெடுத்து எங்களோட கதைத்திருக்கிறீர்கள். மற்ற பொதுச்சபை சார்ந்து நாங்கள் உங்களுடைய பேசியதற்கு முக்கிய காரணம் நீங்கள் அந்த பொதுச்சபையில் நீங்களும் ஒரு அங்கத்தவராக இருந்தபடியால் தான் பேசியிருக்கோம். இந்த பொதுச்சபை கண்டிப்பாக திருப்பி உருவாக்கப்பட வேண்டும். ஒரு மிகவும் ஒரு பலமான ஒரு சிவில் அமைப்பொண்டு அங்கு உருவாக்கப்பட வேண்டும். தாயகமும் புலமும் சேர்ந்து உருவாக்கப்பட வேண்டும். நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். எங்கள் எளிய தலைமுறைகளுக்கு நாங்கள் சரியான வழிகாட்ட வேண்டும். எங்களுடைய நிலபுலங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அங்கு போடுகின்ற வித்து பெருமளவில் மரமாகி எங்கள் மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வாய்ப்பு நன்றி, வணக்கம்.